மரத்தில் சிச்சுவின் குடும்பம். சிச்சு காக்கா ரொம்ப பெரிய பணக்காரி. அவளுக்கு ஊருக்கு வெளியில ஒரு பெரிய வயலும், ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய வீடும், பேங்க்ல நிறைய பணமும் இருந்துச்சு. சிச்சு காக்காவுக்கு இப்ப கல்யாண வயசு வந்ததுனால அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணா. அவ பணக்காரி அப்படிங்கறதுனால பணக்கார பையனா இல்லனாலும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவ ஒரு முடிவுக்கு வந்தா. ஒரு நாள் ஊரோட எல்லையில லூசிபுரா அப்படிங்கிற பையன் தண்ணிய கிணத்துல இருந்து இறைச்சிக்கிட்டு இருந்தான். அப்பதான் சிச்சு அங்க வந்து பார்த்தா. முத பார்வையிலேயே லூசிய அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே லூசி பக்கத்துல போனா. ஏங்க லூசி, என்னாச்சு? ரொம்ப நேரமா தண்ணி இறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ரொம்ப அழகா பார்க்க வெள்ளையா நல்லா ஸ்மார்ட்டா இருக்கீங்க. நீங்கெல்லாம் இப்படி வெயில்ல கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கலாமா? அது எனக்கு கஷ்டப்படுத்தும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்போ அதுக்கப்புறமேட்டு நீங்க இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அத கேட்டு லூசிபுரா ஆச்சரியமா, என்னது, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ சிச்சு, நீங்க இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரி. நான் ஒரு ஏழை. உங்கள மாதிரி பணக்காரி என்ன மாதிரி ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்காதுங்க. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, நல்லா இருக்குங்க. என்ன ஆயிட போகுது? நீங்க ஏழையா இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்களும் பணக்காரனா ஆக போறீங்க. என்கிட்ட நிறைய பணம் சொத்து பத்து எல்லாம் இருக்கு. ஆனா என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்லவங்க தான் என் கூட இல்ல. உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்கீங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க போதும். அப்ப லூசி அவனுடைய மனசுக்குள்ள, எனக்குன்னு ஒரு சின்ன வீடு கூட கிடையாது. நாள் புற கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் உழைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சிச்சு கிட்ட நிறைய சொத்து பத்து பணம் எல்லாம் இருக்கு. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனிமே வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ராஜா மாதிரி இருக்கலாம். இந்த வாய்ப்பை விடக்கூடாது. லூசிபுரா சிச்சு கிட்ட, சரிங்க சிச்சு, நீங்க நல்ல மனசு போதும் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம்தான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் சந்தோஷமா இருப்பேன். சிச்சு அதை கேட்டு சந்தோஷமா, வாவ், ரொம்ப தேங்க்ஸுங்க. பாருங்க, நமக்கு நடக்க போற கல்யாணத்தை இந்த ஊர்ல யாரும் பாத்துருக்கவே கூடாது. அப்படி பண்ற கல்யாணம். அடுத்த நாள் காலையிலேயே சிச்சு காக்கா அவகிட்ட இருக்கிற பணம் செல்வாக்க பயன்படுத்தி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணி ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்தினா. வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே விருந்து சாப்பாடு, விதவிதமான பரிசுகள், இது எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்பினா. ஆனா இந்த ஆடம்பரம் லூசிக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீட்டுல 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. என்ன சிச்சு இது? எதுக்காக இவ்வளவு பணத்தை செலவு பண்ண? ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லி விருந்து சாப்பாடு போட்ட வரைக்கும் சரி. விலை அதிகமான பரிசுகளை அவங்களுக்கு எதுக்காக கொடுக்கணும்? பணத்தை இப்படி வீணா செலவு பண்ணா எப்படி சிச்சோ? அப்போ சிச்சு காக்கா திமிரா கால் மேல கால் போட்டுக்கிட்டு, ஓஹோ, தாலி கட்டின உடனே ஏன் பணத்தை நான் செலவு பண்றதுக்கு கூட உன் பெர்மிஷன் கேட்கணுமா? நம்ம கல்யாணம் சாதாரண கல்யாணம் இல்ல. எனக்கு இருக்கிற சொத்துக்கு, எனக்கு இருக்கிற பணத்துக்கு நான் எப்படி வேணும்னாலும் கல்யாணத்தை பண்ணுவேன். அத பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? என் பணம் நான் செலவு பண்ணிக்கிறேன். நீ இந்த வீட்டுல ராஜா மாதிரி இருந்துக்கோ, சந்தோஷமா வாழ்ந்துக்கோ. லூசிபுரா சோகமா, சரி, உன்னோட விருப்பம். ஏதோ பணத்தை வீணா செலவு பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்ன. நீ பாத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்படியே சில நாட்கள் போச்சு. கொஞ்ச நாள்ல சிச்சுவுக்கும் லூசிக்கும் குழந்தைங்க பிறந்தாங்க. பையனோட பேரு சின்ன காக்கா, பொண்ணோட பேரு சின்னி புறா. அப்படி அந்த 2 குழந்தைங்களோட அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் சிச்சு காக்கா அவருடைய பசங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சிச்சுவோட தோழிகளான சோட்டுக்கிளியும் துணிக்குருவியும் அங்க வந்தாங்க. அவங்க 2 பேருமே சுயநலவாதிங்க. எப்படியாவது சிச்சுவோட சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணி சிச்சுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஹாய் சிச்சு, எப்படி இருக்க? அட, பசங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க. அட சோட்டு, வா வா, துணி வந்து உட்காரு. என்ன சிச்சு இது? உன்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் வசதிக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் இப்படி வீட்டுக்குள்ள அடைஞ்சிருந்தா எப்படி? சும்மா பணத்தை ஒரு மூலையில போட்டு வச்சிருந்தா போதுமா? உன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு இந்நேரத்துக்கு நீ வியாபாரத்தை ஆரம்பிச்சு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா ஆயிருப்ப அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு சிச்சு காக்கா, வியாபாரமா? வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு எதுக்கு சோட்டோ? என்கிட்ட இருக்கிற பணமே எனக்கு போதுமே. ஐயோ சிச்சு, உனக்கு வியாபாரத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், வியாபாரம் பண்ண தெரியாம இருக்கலாம். ஆனா நானும் சோட்டும் இருக்கோம்ல, எங்களுக்கு வியாபாரத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சிட்டில ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஓபன் பண்ணலாம். அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகும். எங்க கிட்ட இல்ல. நீ இன்வெஸ்ட் பண்ணு, வியாபாரத்தை நாங்க பாத்துக்கிறோம். வர லாபத்துல உனக்கு அதிகமான பங்கு கொடுக்கறோம். அப்போ உன் சொத்தெல்லாம் டபுள் மடங்கு ஆயிடும்ல. அப்போ சிச்சு காக்கா ஆசையா, என்னது ஷாப்பிங் மாலா? அதுவும் சிட்டிலியா?
ஷாப்பிங் மால் கட்டினா பெரிய லாபம் வருமா? சரி, என் தோழிங்க நீங்க சொல்றீங்க, நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஆனா வியாபாரத்தை எல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை எல்லாம் பெட்ரூம்ல இருந்து லூசி கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். துணியும் சோட்டும் அங்கிருந்து போன உடனே லூசி வெளியில வந்து சிச்சு கிட்ட, சிச்சு என்ன இது? அந்த துணியும் சோட்டுவும் வியாபாரம் அப்படின்னு சொல்றாங்க, உன்னை இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க, நீயும் சரி அப்படின்னு ஒத்துக்கிற. அவங்க 2 பேரையும் பார்த்தா உனக்கு நல்லது பண்ண வந்த மாதிரி தெரியல. அவங்களுக்கு உன் சொத்து மேல ஆசை போல. சிச்சு காக்கா திமிரா, லூசி வார்த்தைய பார்த்து விடு. அவங்க 2 பேரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் வளர்றத பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உனக்கு வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும்? வாழ்க்கை பூரா வறுமையிலே வாடிக்கிட்டு இருந்த நீ எல்லாம் வியாபாரம் பண்ணாதன்னு எனக்கு சஜஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காத. நான் ஏழையா இருக்கலாம் சிச்சு, ஆனா மனுஷங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க உன்கிட்ட இருக்கிற சொத்தை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. வியாபாரம் ஆரம்பிக்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. தயவு செஞ்சு அவங்கள நம்பி எல்லாத்தையும் இழந்துராத. சிச்சு காக்கா திமிரா, இங்க பாருங்க, யாரோட பழகணும் யாரோட பழகக்கூடாது இது எனக்கு நல்லா தெரியும். என் கழுத்துல தாலி கட்டினேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ இந்த வீட்ல இருக்க. தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்காத. அதுக்கப்புறம் இந்த வீட்ல நீ இருக்க மாட்ட. லூசி எவ்வளவுதான் சொன்னாலும் சிச்சு அத காதுல போட்டுக்கவே இல்ல. அவ வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டான். இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் காலையில சோட்டுக்கிளி துணிக்குருவி 2 பேரும் கையில சில பத்திரங்களை எடுத்துக்கிட்டு சிச்சுவோட வீட்டுக்கு வந்து சிச்சுக்கு முன்னாடி பதட்டமா இருக்கிற மாதிரி நடிச்சு, சிச்சு சீக்கிரமா, டைம் இல்ல, இந்த செக்ல இந்த பத்திரத்துல சீக்கிரமா உன்னோட கையெழுத்து போடு. அட என்ன துணி, ஏன் பதட்டமா இருக்க? என்ன பத்திரம் இது? ஐயோ, இதுக்கு இப்ப படிச்சு காட்டலாம் நேரம் இல்ல. நம்ம பெரிய ஷாப்பிங் மால் கட்ட இடம் பாத்திருக்கோம்ல, அந்த இடத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்குதான். நீ கையெழுத்து போட்டா அந்த ஆபீசர் இடத்த நமக்கு மாத்தி கொடுத்துருவாரு. அவருக்கு வேற எங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்காமா, சீக்கிரமா போணுமாமா. சிச்சு காக்கா சந்தோஷமா, அப்படியா, இன்னைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்களா? சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு இது படிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என் தோழிங்க, என்னுடைய நல்லதுக்கு தான் நீங்க எல்லாத்தையும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கொண்டு வந்த பத்திரம் எல்லாத்துலயுமே சிச்சு காக்கா கையெழுத்த போட்டுட்டா. அப்போ துணிக்குருவி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே, தேங்க்ஸ் சிச்சு, இனி உன் கதை முடிஞ்சுது. என்ன டோனி, ஏன் கதை முடிஞ்சுதா? ஏன் இப்படி சொல்ற? அப்போ சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆமா சிச்சு, நீ கையெழுத்து போட்டது இட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கிடையாது. உன்னோட சொத்து பணம் எல்லாமே எங்க பேருக்கு எழுதி மாத்தி கொடுக்கறன்ற பேர்ல தான் நீ கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க. சிச்சு காக்கா அதை கேட்டு சோஃபா விட்டு கீழே இறங்கி வந்து, டோனி சோட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்னுடைய உயிர் தோழிகள் இல்லையா? என்ன நீங்க இப்படி ஏமாத்தலாமா? என்ன சொன்ன? உயிர் தோழிங்களா? உயிர் தோழிங்க நாங்க. சரி, எங்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கியா இது வரைக்கும்? நீ எப்பவுமே உன் பணத்தை நீயே வச்சுப்ப, நீயே சந்தோஷமா வாழ்ந்துப்ப, ஊருக்காரங்க முன்னாடி பந்தா காட்டுவ. நாங்க மட்டும் காலத்துக்கும் இப்படியே இருக்கணுமா? அப்ப லூசி அங்க வேகமா ஓடி வந்து, டோனி சோட்டு, நீங்க பண்றது ரொம்ப அநியாயம். தயவு செஞ்சு அவளுடைய சொத்தை அவளுக்கு கொடுத்துருங்க. அதுக்கு வேற ஆள பாரு. ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. இப்ப இந்த வீடும் எங்களுக்கு தான் சொந்தம். துணியும் சோட்டுவும் 2 பேருமே சேர்ந்து லூசி சிச்சு அவங்க பிள்ளைங்க எல்லாரையுமே கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டாங்க. இப்போ மூடி இருக்கிற அந்த வீட்டு கதவை பார்த்துக்கிட்ட பாவம் சிச்சு காக்கா அழ ஆரம்பிச்சா. அவளுடைய பணத்திமிரு அகங்காரம் எல்லாம் அவளை இப்போ நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து சோன்னு மழை பெய்யவும் பாவம் பசங்க 2 பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு குளிர் எடுக்க ஆரம்பிச்சுது. அம்மா, எனக்கு ரொம்ப குளிரா இருக்குமா. இந்த மழையில நான் நனைஞ்சுக்கிட்டே இருக்கேன். நாம இப்ப எங்கம்மா போறோம்? அப்பா, நம்ம வீட்டுக்குள்ள அவங்க ஏன் இருக்காங்க, நாம ஏன் வெளியே இருக்கோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ சிச்சு காக்கா அழுதுகிட்டே லூசி கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க. எத்தனையோ தடவை நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க, ஆடம்பரமா இருக்காத, பணத்தை பார்த்து செலவு பண்ணு, தோழிங்கன்னு நம்பாத, அவங்க சொத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னு. ஆனா நான் தான் திமிரால இன்னைக்கு நடுத்தருவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க கூட மழையில நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எங்க போறது? எங்க போய் நாம வாழ போறோம்? சிச்சு காக்கா அழுவுறத பார்த்து லூசி ரொம்ப கவலையா, அழாத சிச்சு, நீ தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்ட. இப்ப நீ பண்ணது தப்புன்னு உனக்கு புரிஞ்சுதில்ல, அது போதும். இனிமேலாவது பார்த்து இருந்துக்கோ. கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு நல்ல இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு உங்க எல்லாரையும் நான் கூட்டிக்கிட்டு போறேன். அப்படி லூசி புறா பொண்டாட்டி சிச்சு காக்காவையும் பிள்ளைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த கொட்டுன்னு கொட்டுற மலையில காட்டு வழியில போனா. காட்டு வழியில ரொம்ப தூரம் போன உடனே அங்க ரொம்பவும் பழைய ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல ஒரு வீடே இருக்கிற அளவுக்கு பெரிய துளி ஒண்ணு இருந்துச்சு, அதாவது மரபொந்து.
லூசி அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த மரபொந்துக்குள்ள போனா. அங்க மழைத்துளி விழல, அதுக்கு பதிலா நல்ல கதகதப்பா சுகமா இருந்துச்சு. சிச்சு காக்கா அந்த மரபொந்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமா, லூசி என்ன இது, இந்த மரபொந்து இவ்வளவு பெருசா இருக்கு, இங்க உள்ள நல்லா கதகதப்பா இருக்கு, மழை தண்ணி கூட உள்ள வரல. ஆமா, இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி நீ இங்க வந்திருக்கியா? அதை கேட்டு லூசி சிரிச்சுக்கிட்டே, சிச்சோ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பல வருஷம் நான் இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்குன்னு சொந்தமா வீடெல்லாம் எதுவும் இல்லை. எனக்குன்னு இருந்தது இந்த மரம் மட்டும்தான். அன்னைக்கு நான் தனியா இங்க வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா என் குடும்பத்தோட சேர்ந்து நான் மறுபடியும் என் வீட்டுல வாழ வந்திருக்கேன். சிச்சு காக்கா லூசி சொன்னது கேட்டு மனசு வலிச்சு போய் லூசியோட கைய பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியாம பணம் இருக்கு அப்படிங்கிற திமிருல நான் ரொம்பவே ஆடம்பரமா நடந்துக்கும் போதெல்லாம் நீங்க சொன்னதை பொருட்படுத்தாம எல்லாத்தையும் இழந்து இப்ப குடும்பத்தோட நடுத்தருல வந்து நின்னுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, எனக்கு நல்ல பாடத்தை தான் கத்து கொடுத்துட்டீங்க. இனிமே என் புருஷ சொத்துலயே நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன். ஆமாப்பா, இந்த வீடு நல்லா இருக்கு. பழைய வீடை விட இதான் அழகா இருக்குப்பா. ஆமாப்பா, இங்க நாம எல்லாரும் ஒரே ரூம்ல இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சிச்சு காக்காவோட கண்ணீரை தொடச்சி லூசி, கவலைப்படாத சிச்சு, இனிமே நீ எதுக்காகவும் அழக்கூடாது. உங்க கூட நான் இல்லையா? நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், பணம் சம்பாதிக்கிறேன். இருக்கிறத வச்சு நம்ம 4 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். இல்லாததுக்கு எதுக்கு நாம ஆசைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டு, சரிங்க, இனிமே பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரு எனக்கு இருக்காது. நான் உங்களுக்கு பொண்டாட்டியா அடக்கமானவளாவே வாழ்ந்துக்கிறேன். அப்படி சிச்சு காக்கா அவளுடைய திமிரு, கர்வம், அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு புருஷன் கூட ஒரு சின்ன மரபொந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. புருஷன் கூட கூலி வேலைக்கு போய்கிட்டு 2 பேரும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அவங்க பிள்ளைங்க 2 பேரையும் நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு அந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆற்றின் மத்தியில் சமையல். பகல் ராத்திரி அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம ஊர்ல அனல் காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. பகல்ல வெளியில வர்றது கஷ்டம், ராத்திரியில வீட்டுல இருக்கிறது கஷ்டம். இந்த வெயிலால பறவைங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெயில யாருக்கும் சாப்பாடு கூட இறங்குறது இல்ல. எதுக்குன்னா ஏற்கனவே வெயிலால வேர்த்து கொட்டுது. இதுல கூடவே சூடான சாப்பாடு சாப்பிடும் போது இன்னும் அதிகமா வேர்க்கிறதுனாலதான் சாப்பாடு இறங்குறது இல்ல. ஒரு நாள் மதிய நேரம் துணியோட வீட்டுக்கு சோட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஓடி வந்தா. பசங்களான பன்னு புஜ்ஜியும் கூட அங்க இருந்தாங்க. எல்லாரும் சாப்பாடு சாப்பிடும் போது இன்னும் அதிகமா அவங்களுக்கு வேர்த்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் வேர்வைய தொடச்சுக்கிட்டு, அப்பா என்ன சோட்டு இப்படி வேர்க்குது? வயிறு நிறைய சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பாட்டுல இருந்து வர சூடுனால வயிற்றுக்குள்ளதான் வேர்த்துக்கிட்டு இருக்கு. நான் வச்ச கத்திரிக்காய் குழம்பு இந்த வேர்வையால உப்பாயிடுச்சு. சோட்டு விசிறியால காத்து விசிறிக்கிட்டு, எனக்கு கூட அப்படிதான் தோணுது துணி. என் வீட்டுக்குள்ளேயும் நிம்மதியா என்னால உட்காந்து சாப்பிட முடியல. இது ஓட்டு வீடாச்சே, வெயிலுக்கு ரொம்ப சூடு எடுக்குது. அதனாலதான் உன் கூட உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா இங்கேயும் அப்படியேதான் இருக்கு. புஜ்ஜி அந்த சாப்பாடு தட்டை தூரமா போட்டு, அம்மா எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், இந்த சாப்பாடு ரொம்ப சூடு எடுக்குது. ஏற்கனவே சூடு அதிகமாயி வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்கு. இப்ப சாப்பிடலான்னு பார்த்தா இப்பதான் சுட சுட செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த சாப்பாடும் சூடு எடுக்குது, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாமா? ஆமா சித்தி, எனக்கு கூட இந்த சாப்பாடு வேண்டாம். ஏற்கனவே வேர்த்து கொட்டுது. இந்த சுட சுட சாப்பாடை சாப்பிடும்போது மறுபடியும் வேர்த்து ஊத்துது. நிம்மதியா சில்லுன்னு சாப்பிடலான்னு பார்த்தா இந்த சூடால நிம்மதியா சாப்பிடவே முடியல. சுட சுட சாப்பாடு எனக்கு தேவையில்லை. ஐயோ பசங்களா, நீங்க இப்படியே சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு எப்படிதான் தெம்பு வரும்? பச்சை காய்கறியை சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு தெம்பே இருக்காது. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்புல நல்லா தெம்பு இருக்கும். பசங்க சொல்றது கூட உண்மைதான் துணி. இந்த வெயில்ல இந்த மாதிரி சுட சுட சாப்பாடு சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. பசங்க சொன்ன மாதிரி இப்போ ஏதாவது பச்சையா காய்கறி சாப்பிடலாம்னு தான் தோணுது. அம்மா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும்னா சில்லுன்னு இருக்கிற ஒரு இடம் வேணும்னு தானே நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஆத்தங்கரை ஓரத்துல உட்காந்து சாப்பிட்டா அங்க கிளைமேட் சில்லுன்னு இருக்கும், நம்மளுக்கும் சாப்பிட நல்லா இருக்கும்லம்மா. ஆத்தங்கரை இல்லையா? ஆத்தங்கரையில உட்காந்து சாப்பிடுறதுக்கு அங்க மரங்க இல்லையே. புல்லு மேல உட்காந்து சாப்பிட்டா வெயில் அடிக்கும், அங்க எப்படி சாப்பிட முடியும்? அம்மா நான் ஆத்தங்கரையில உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லலம்மா. டைரக்டா
தண்ணிக்குள்ளேயே போய் உக்காந்து சாப்பிடலான்னு தான் சொல்றேன். அங்கேயே போய் சுட சுட சமைச்சு நம்ம அங்கேயே உக்காந்து தண்ணி மேல சாப்பிடலாம். அப்ப நம்மளுக்கு சில்லுன்னு இருக்கும், நல்ல கிளைமேட் கூடமா. சோட்டு கிளி ஆச்சரியமா, என்ன தண்ணிக்குள்ளயா? என்ன புஜ்ஜி சொல்ற? தண்ணிக்குள்ள உக்காந்து எப்படி சாப்பிடுறது? எப்படி தண்ணிக்குள்ள சமைக்க முடியும்? என்ன புஜ்ஜி சொல்ற? நீ சொல்ற மாதிரி தண்ணிக்குள்ள உக்காந்து சாப்பிட நல்ல ஜில்லுன்னு தான் இருக்கும். ஆனா தண்ணிக்குள்ள எப்படி சமைக்க முடியும்? ஒருவேளை நம்ம போட்ல போய் தண்ணிக்குள்ள சமைக்கிறோம்னு வெச்சுக்கோ, அங்க அடுப்பையும் பத்த வைக்க முடியாது, அதுவும் சின்னது வேற. அங்க உக்காந்து சமைக்க போனா ஒண்ணு படகு கவுந்துரும், இல்லையா தீ பிடிச்சிரும். இது ரெண்டையும் தவிர எப்படி புஜ்ஜி? பன்னு புத்திசாலித்தனமா யோசிச்சு பார்த்து, ஆண்டி நில்லுங்க ஆண்டி, நம்மளுக்கு படகு வேண்டாம், அப்படியே தண்ணிக்குள்ள போய் அங்க அடுப்ப பத்த வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு. என்னடா சொல்ற நீ? தண்ணிக்குள்ள நம்மளால எப்படி சமைக்க முடியும்? ஏன் சித்தி பண்ண முடியாது? கண்டிப்பா பண்ணலாம். நம்ம ஊர்ல தான் நிறைய மூங்கில் கம்புங்க இருக்குல்ல, ஒரு 20 மூங்கில் கம்ப கொண்டு வந்து அத ரொம்ப அகலமா டைட்டா கட்டுறது, அதுக்கு மேல நம்ம படகுல போற மாதிரி போறது. படகா? அது தண்ணில தேங்குமா? மாமா ஏமா தேங்காது? மூங்கில் கம்பு ரொம்ப டக்குன்னு அதுக்குள்ள எதுவுமே இருக்காததுனால அது தண்ணி மேல தேங்கிக்கிட்டே இருக்கும். அது கட்லு மாதிரி நல்லா அகலமா நல்லா இருக்கும். நம்ம அது மேல உக்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், அழகா சமைச்சு சாப்பிட்டுக்கலாமா தண்ணிக்குள்ளேயே. புஜ்ஜி சந்தோஷமா, டே பன்னு சூப்பர் ஐடியாடா. நம்ம அந்த மாதிரி மூங்கில்ல கட்டி ஒரு தெப்ப மாதிரி ரெடி பண்ணி தண்ணி நடுவுல தள்ளிக்கிட்டு போய் அங்கே நடுவுல நின்னு தண்ணிக்குள்ள இருந்து வர சில்லுன்னு காத்துக்கு அழகா சமைச்சு சந்தோஷமா சாப்பிடலாம். துணிக்குருவி சந்தோஷமா, டே பன்னு உண்மையிலேயே நீ நல்ல புத்திசாலிடா, உனக்கு கையெடுத்து கும்பிடணும். மூங்கில் நம்ம எத்தனை பேரா இருந்தாலும் தண்ணிக்குள்ள முங்காது. இதே போட் எல்லாம் ஆயிருந்ததுன்னா நிறைய பேருக்கு தண்ணிக்குள்ளேயே முழுங்கி போயிடும். துணி, இதுக்கப்புறம் எதுக்காக நம்ம லேட் பண்றது? எப்படியும் நம்ம மத்தியானம் சாப்பிடல, காட்டுக்கு போய் மூங்கில வெட்டிக்கிட்டு வந்து நல்லா படகு மாதிரி கட்டி அதுக்குள்ளே உட்காந்து சமைக்கலாம்ல. துணிக்குருவி, சோட்டு கிளி, பன்னு, புஜ்ஜி எல்லாருமே ரொம்ப உற்சாகமா காட்டுக்கு போனாங்க. காட்டுல கிடைக்கிற பெரிய பெரிய மூங்கில் கொம்புகளை வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க. ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஆத்தங்கரையோரமா போய் ஒவ்வொரு மூங்கிலையும் பக்கத்து பக்கத்துல வச்சு கயிறு போட்டு இறுக்கமா கட்டினாங்க. இப்ப பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கிற ஒரு மூங்கில் பரிசல் அங்க தயாராச்சு. மெதுவா அது அவங்க தண்ணியில இறக்குனாங்க. அது தண்ணியில முழுகல, அழகா தண்ணியில மிதந்துகிட்டு இருந்துச்சு. அப்பா சோட்டு, இதுக்கப்புறம் எதுக்காக லேட் பண்ணணும்? இது ரொம்ப கட்டியா இருக்கு. சரி சோட்டு, பசங்களை கூட்டிட்டு வா, இது முழுங்காது. இது துணி, நான் அரிசி பருப்பு சமையலுக்கு தேவையானது எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். பன்னு, புஜ்ஜி நீங்க மெல்ல ஏறுங்க. எல்லாரும் மெதுவா அந்த பரிசல்ல ஏறினாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொம்போட உதவியால ஆத்துக்கு நடுவுல அந்த பரிசலை கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அங்க சில்லுன்னு காத்து வீசுறதுக்கு அவங்க எல்லாருக்கும் அப்பதான் உசுறு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆத்துக்கு நடுவுல இருந்து வர சில்லுன்னு காத்து அவங்க உடம்புல பட்ட உடனேயே அவங்களுக்கு இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சு. அப்பா அம்மா, உண்மையிலேயே இங்க வெயில் காலம் மாதிரியே இல்ல, நல்லா சில்லுன்னு நல்லா காத்து வருது. இந்த சில்லுன்னு காத்துக்கு என் உடம்புல இருக்கிற வேர்வை எல்லாம் மாயமாயிடுச்சு. அம்மன் சித்தி, என்னோட ஐடியா எப்படி இருக்கு பாத்தீங்களா? இங்க நிறைய இடம் இருக்கு, அதனால இங்க நம்ம எல்லாருமே கூட விளையாடலாம். ஆமாண்டா பன்னு, இங்க அனலே தெரியல, நல்லா ஜில்லுன்னு இருக்கு. சரி, நான் நைட்டுக்கு இன்னைக்கு நானே சமைக்கிற நாட்டுக்கோழி குழம்பும் சுட சுட சாப்பாடும். சரி துணி, நானும் உனக்கு உதவி செய்றேன், வா சமைக்கலாம். துணி, சோட்டு 2 பேருமே அந்த பரிசல்ல ஒரு ஓரமா அடுப்ப பத்த வச்சு அங்க சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க சமையல் செய்யும் போது அந்த மனம் வீசுற காத்துல கலந்து அங்க எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சுது. இன்னொரு பக்கம் புஜ்ஜி, பன்னு 2 பேரும் அந்த பரிசல்ல உட்காந்துக்கிட்டு தண்ணியில காலை போட்டுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே பன்னு, நான் என்னோட காலை தண்ணிக்குள்ள வச்ச உடனே ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் அனுபவிச்சது இல்ல. எனக்கு கூட புஜ்ஜி, இப்போ இங்க சுட சுட சாப்பிட்டா இந்த ஜில்லுன்னு இருக்கிற இடத்துக்கு நம்மளுக்கு வேர்க்கவே வேர்க்காது. கொஞ்ச நேரத்துல சமையல் முடிஞ்சது. துணிக்குருவியும் சோட்டு கிளியும் ஒரு வாழை இலையில பசங்களுக்கு சூடா சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் போட்டு கொடுத்து சாப்பிட சொல்லி சொன்னாங்க. வாங்க பசங்களா, சமையல் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சுட சுட இருக்கு, நல்லா சாப்பிடுங்க.
அப்போ சோட்டு சாப்பாடு சாப்பிட்டு பார்த்து, துணி, இந்த சில்லுன்னு காத்துக்கு இந்த வெயில் காலத்துல சுட சுட சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வேர்க்கிறதே இல்ல. சில்லுன்னு காத்தடிக்குது, அதனால வேர்க்க மாட்டேங்குது. புஜ்ஜியும் சாப்பிட்டு பார்த்து, ஆமாமா, வீட்ல உட்காந்து சாப்பிடும் போது எப்படி வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்கோம், ஆனா இங்கே கொஞ்சம் கூட வேர்க்க மாட்டேங்குது. எனக்கு 2 லெக் பீஸ் போடுங்கம்மா. சித்தி, எனக்கு கூட இந்த வெயில்ல சாப்பிட்டா பசி 2 மடங்கு அதிகமாயிடும். அப்படி அவங்க எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அனல்ல கஷ்டப்பட்டு சாப்பிடாம வீசுற சில்லுன்னு காத்துல வயிறார மனசார பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரியா அந்த நேரத்துலதான் அந்த ஊரோட தலைவியான மகிக்கழகும் அதோட தோழியான சிச்சு காக்காவும் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தாங்க. அப்பதான் காத்துல வர அந்த சாப்பாடோட மனத்தை பார்த்து, என்னவோ மகி, இந்த வெயில் காலத்துல யாரோ நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறாங்க. இதோட வாசனையை கேட்கும் போது எனக்கு கூட பசி ரொம்ப அதிகமாயிக்கிட்டே போகுது. சிச்சு, இந்த நல்ல கமகமன்னு வாசனை ஊருக்குள்ள இருந்து வரல, தண்ணிக்குள்ள இருந்து தான் வருது பாரு. சிச்சு காக்கா மகிக்கழுகு 2 பேருமே அந்த ஆத்தங்கரையோரமா நின்னு உள்ள பார்த்தப்போ அங்க சோட்டு, துணி, புஜ்ஜி, பன்னு எல்லாருமே அந்த பரிசல்ல உட்காந்துக்கிட்டு சூடா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் சிச்சு காக்காவுக்கு ஆச்சரியம் மட்டும் வரல, அது கூட கொஞ்சம் பொறாமையும் வந்துச்சு. அப்போ சிச்சு, ஐயோ மகி, அது சோட்டுவும் துணியும் தானே? ஆமா, இவங்க தண்ணிக்குள்ள எப்படி போனாங்க? தண்ணிக்குள்ளேயே சமைக்கிற அளவுக்கு இவங்க யாரு பாடத்தை கத்து கொடுத்தாங்க? மகி மட்டும் சந்தோஷமா, அட, உண்மையிலேயே இது ஒரு சந்தோஷப்படுற பெருமைப்படுற விஷயம். வீட்ல வெயிலுக்கு உக்காந்து சமைக்க சாப்பிட முடியல, ஆனா இங்க நல்ல ஏசில உக்காந்து சாப்பிடுறோம். சிச்சு காக்கா சந்தோஷமா, அட துணி, என்ன இந்த வேஷம், என்ன உங்களோட ஆட்டம்? தண்ணிக்குள்ள எப்படி போனீங்க? எப்படி அடுப்ப பத்த வச்சு சமைக்கிறீங்க? எனக்கும் இத பத்தி கத்து கொடுங்க, இல்லனா என்னைய தண்ணிக்குள்ள கூட்டிக்கிங்க. அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, அட சிச்சோ, இந்த தெப்ப மேல இடம் இல்ல. உனக்கும் எங்கள மாதிரியே தண்ணிக்குள்ள வந்து சமைக்கணும் அப்படின்னு உனக்கும் தோணுச்சுன்னா நீயும் இதே மாதிரி மூங்கில்ல தெப்பத்தை செஞ்சு கொண்டு வா. இந்த ஐடியா முழுக்க முழுக்க எங்க பன்னுவோடது. ஆமா சிச்சோ, நீ கூட இதே மாதிரி மூங்கில்ல இதே மாதிரி ஒரு தெப்பத்தை கட்டிக்கோ. இங்க நல்ல சில்லுன்னு காத்து வருது, இன்னைக்கு டின்னர் இங்கே செய்யலாம். அதுக்கு சிச்சு, அட, என்ன சொல்றீங்க, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கா? அப்போ நானும் கூட என்னோட சின்ன கூட போய் இதே மாதிரி மூங்கில கட் பண்ணி கொண்டு வந்து இதே மாதிரி செஞ்சுக்கிறோம். சரியா சொன்ன துணி, இந்த வெயிலுக்கு சமைக்கணும் போல இல்ல. நானும் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள வரேன். அப்படி அந்த நிமிஷமே சிச்சு காக்கா மகிக்கழுகு 2 பேருமே காட்டுக்கு போனாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொன்னாங்க. எல்லாருமே காட்டுக்கு போய் மூங்கில கொண்டு வந்து அவங்க குடும்பத்துக்கு ஏத்தாப்புல ஒரு பரிசலை தயார் பண்ணிக்கிட்டு அன்னையில இருந்து யாருமே அவங்க வீட்டுல சமைக்கிறதே இல்ல. எல்லாருமே அந்த ஆத்துக்கு நடுவுல வந்து அவங்கவுங்க பரிசல்லையே சமைச்சு குடும்பத்தோட உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அனலால எல்லாரும் வேர்த்து வேர்த்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப சந்தோஷமா குளிர்ச்சியா வீசிக்கிட்டு இருந்த காத்துல சுட சுட சாப்பாடு சாப்பிடும்போது அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமே தனிதான். இப்படி பறவைங்க எல்லாருமே சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.